OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் சத்யராஜ் சம்பந்தப்பட்ட சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன். சத்யராஜ் சாரை நான் முதல்ல மீட் பண்ணது அப்படின்னா வாகினி ஸ்டுடியோவில் மீட் பண்ணேன். உங்களுக்கே தெரியுமில்ல, வாகினி ஸ்டுடியோன்றது விஜய வாகினி அப்படின்றது ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய ஸ்டுடியோ. த பிக்கஸ்ட் ஸ்டுடியோ இன் ஏசியா கான்டினென்ட் அப்படின்னு. இப்போ விஜய் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த விஜய் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடம் கிரீன் பார்க் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதுதான். தட் இஸ் விஜய வாகினி ஸ்டுடியோ. அந்த வாகினி ஸ்டுடியோவில் வீட்டில் ராமன் வெளியில் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடந்துருச்சு. அந்த படத்தினுடைய கதாநாயகன் சிவகுமார். அப்போ வந்து ப்ரெஸ் பீப்புள் அப்படின்னு வரும்போது ஒரு 4-5 இடத்துல 4 படம் அப்படி இப்படி வேறு வேறு இடங்களில் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸ்டுடியோக்குள்ள உள்ள நுழைஞ்சாலே இப்போ ஸ்டுடியோக்கள் வந்து பெரிய அளவில் ஆட்சி செய்து இருந்த காலம். ஏவிஎம் ஸ்டுடியோவாக இருந்தாலும் சரி, பிரசாத் ஸ்டுடியோவாக இருந்தாலும் சரி, எனி ஸ்டுடியோ எங்கே போனாலும் உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா படப்பிடிப்பு நிறையா நடந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போது வாகினி ஸ்டுடியோக்குள்ளே அப்படி உள்ள போகும்போது ஒரு 4-5 படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு மாலை நேரம் ஒரு 6 மணிக்கு பிறகு அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு அரௌண்ட் 7 o'clock இருக்கும். அப்படி வரும்போது வீட்டில் ராமன் வெளியில் கிருஷ்ணன் ஒரு படம், அதில் வந்து சிவகுமார் சார் நடிச்சு சிவகுமார் அனுராதா ஒரு சாங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து சிவகுமார் சார் எனக்கு நல்ல பழக்கம், அதனால சிவகுமார் சார் கூட வந்து உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சிவகுமார் சார் கூட பேசுறது அப்படின்னா அவர் நிறைய விஷயங்களை அவர் நிறையா சொல்லுவார். அவர் படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்த காலம் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ உறவு சொல்ல ஒருவன், உறவாடும் நெஞ்சம், அன்னக்கிளி இப்படின்லாம் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தினுடைய பல மேட்டர்கள், கந்தன்கருணை, மோட்டார் சுந்தரம் பிள்ளை இப்படியெல்லாம் பல மேட்டர்களை அவர் நிறைய தகவல்கள் நிறையா சொல்லிகிட்டே இருப்பார். அந்த காலத்தில் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்ற மாதிரி மேட்டர்கள் நிறையா சொல்லுவார். நம்மகிட்டையும் வந்து இப்போ இருக்க சில விஷயங்களை கேட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பத்திரிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில இதெல்லாம் நம்மகிட்ட கேட்டுக்குவார். அதனால் அவர்கிட்ட பேசுறது அப்படின்னா மணிக்கணக்கில் நம்ம உட்காந்து பேசலாம். எவ்வளவோ விஷயங்களை வந்து அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல கடந்து சென்ற சம்பவங்கள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களை பற்றி, நடிகைகளை பற்றி, டைரக்டர்களை பற்றி, ப்ரொடியூசரை பற்றி இது மாதிரி நிறையா சொல்லுவார். அவர் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிலாம் பேசிக்கிட்டே இருப்பார். அப்படிலாம் இருந்து சிவகுமார் சார் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பைக்கில் வந்து சத்யராஜ் சார் அங்கே வந்தார். நடிகர் சத்யராஜ் அவர் வந்தார். அப்போ அவர் ஃபேமஸ் கிடையாது, அவருடைய பேர் பெரும்பாலும் வெளியே யாருக்குமே தெரியாது. என்னென்னா அதுக்கு முன்னாடி அவர் படங்கள்லாம் சிவகுமார் சாருக்கு அவர் சொந்தம் தானே, ரிலேஷன். அதனால் சிவகுமார் சம்மந்தப்பட்ட படங்களில் சின்ன சின்ன ரோல்லாம் அவர் அப்படியே நடிப்பார். இது போக வெளியே எடுக்கக்கூடிய சிறு நிறுவன படங்களில் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்றதெல்லாம் இருப்பார். இப்போ கேஆர்ஜின்னு சொல்லி ப்ரொடியூசர் கேஆர் கங்காதரன் அவங்க சம்மந்தப்பட்டதில் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒன்று. பிறகு மணிவண்ணன் டைரக்ட் பண்ணக்கூடிய பல படங்களில் ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி சில மேட்டர்களில் வந்து அப்படி கூட மாட இருந்துக்கிட்டு இதெல்லாம் அவர் வந்து ஏற்கனவே அவர் ஃபேமஸான நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவங்கள் அப்படி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்து அப்படி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் அவர் நடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது சிவகுமார் சாரை பார்க்குறதுக்காக சத்யராஜ் அங்கே வந்திருந்தார். வந்த உடனே என்கிட்ட சிவகுமார் சார் கேட்டார், சுரா உங்களுக்கு இவரை தெரியுமான்னு கேட்டார். நான் தெரியும்னு சொன்னேன். சத்யராஜ் அவருக்கு தெரியும், இவர் பத்திரிகையில் 1-2 பேட்டியெல்லாம் நான் ஃபிலிமாலயா, அப்போ நான் ஃபிலிமாலயா பத்திரிகையில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஃபிலிமாலயா பத்திரிகையோட சப் எடிட்டர். அப்போ நான் ஃபிலிமாலயாவில் கூட இவரோட பேட்டியெல்லாம் கூட எம்ஜி வல்லபன் சார் போட்டிருக்காரு, நான் அதை படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இப்போ கூட இவர் நடித்த 2 படம் பார்த்தேன், குருவி கூடு அப்படின்னு ஒரு படம், அவசரக்காரி அப்படின்னு ஒரு படம். இந்த 2 படத்துலையும் பார்த்து 2 வில்லன் ஆக்ட் பண்ணியிருந்தாரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் அவர்கிட்ட இப்போ சத்யராஜ் சார்கிட்ட சொன்னேன், சார் இதுமாதிரி குருவி கூடு, அவசரக்காரி இந்த 2 படம் இப்போ பார்த்தேன் ரீசெண்டாக, போன மாதம் ரிலீஸ் ஆச்சுல, 2லையுமே உங்கள் ரோல் நல்லா தான் இருந்துச்சு. படம் கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஃபில்மு, ஸ்மால் ப்ரொடக்ஷன், அதனால் கொஞ்சம் பட்ஜெட்டு லோ பட்ஜெட் எடுத்ததுனால ஒரு கிராண்டியர் ரிச்னஸ் இல்லாமல் படம் ட்ரையாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நீங்கள் சீரியஸ் அந்த வில்லனாக வந்ததில் நல்லா தான் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் சொன்னேன். சத்யராஜ் சார்கிட்ட சிவகுமார் சொன்னார், சத்யராஜ் உனக்கு இவர் தெரியுமான்னு கேட்டார். சத்யராஜ் சார் சொன்னார், இல்லை தெரியாது அப்படின்னு. இவர் சுரான்னு சொல்லி பேரியா, ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மேட்டர் சொன்னார், என்னென்னா ஆனந்த விகடனில் அந்த வாரம் என் ஃபோட்டோவை போட்டு ஒரு கலர், என் வண்ண புகைப்படம் கலர் ஃபோட்டோ ஒன்று போட்டு ஆனந்த விகடனில் ஒரு 1/2 பக்கம் என்னை பற்றி எழுதியிருந்தாங்க. வந்து இது மாதிரி ஒரு வந்து ஜேர்னலிஸ்ட்டு, பத்திரிகைலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் நிறையா இலக்கியங்கள்லாம் பிறமொழி இலக்கியங்களை நிறையா மொழிபெயர்த்துருக்காரு. பர்டிகுலர்லி மலையாளத்துலேருந்து நிறையா இவருடைய படைப்புகள் நிறையா மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வந்திருக்கு. அப்படின்ற மாதிரிலாம் நாவல்கள், சிறுகதைகள், குறுநாவல்கள் இதெல்லாம் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்கம் முகமது பஷீருடைய படைப்புகள்லாம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி போட்டு என்னை பற்றி அதில் எழுதியிருந்தாங்க. ஆனந்த விகடனில் வந்துருந்துச்சு. அதை சிவகுமார் சார் அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட கேட்கவே இல்லை. ஆனந்த விகடனில் உங்களை பற்றி இந்த வாரம் படித்தனே அப்படின்லாம் சொல்லவே இல்லை. சத்யராஜ்கிட்ட கேட்டார், இந்த வாரம் ஆனந்த விகடன் படித்தாயா அப்படின்னு கேட்டார். இல்லைன்னு சொல்லி சத்யராஜ் சார் சொன்னார்.
அதில் இவரை பற்றி போட்டிருக்காங்கய்யா, இவர் நிறையா இலக்கியங்கள்லாம் தமிழில் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு மேட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். யோ சத்யராஜ், புக்கு பேப்பர்லாம் நிறையா படியா, பேப்பர் புக்கெல்லாம் நிறையா படிக்கணியா, வீக்லிஸ்லாம் நிறையா வருதுல்ல, குங்குமம், ஆனந்த விகடன், இப்படிலாம் புக்கெல்லாம் நிறைய படி, நிறைய பேப்பர்லாம் படி, பேப்பர் புக்கெல்லாம் நிறையா படித்தாதான் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சொந்தக்காரர் தானே, ரிலேஷன் தானே அப்படின்ற பேட்டர்னில் ஒரு அட்வைஸ் பேட்டர்னில் சத்யராஜ் சாரை பற்றி சொன்னார். அதுக்கு பிறகு சத்யராஜ் சார்கிட்ட நான் கேட்டேன், இப்போ என்ன சார் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இப்போ வந்து 100வது நாள்னு ஒரு படம் நான் நடிச்சிருக்கேன் சார், படம் முடிஞ்சிருச்சு, மணிவண்ணன் டைரக்ஷன் தான், அதில் நான் வில்லன் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து மோகன், விஜயகாந்த் இவங்கெல்லாம் கொண்டு நடிச்சிருக்காங்க, நளினி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நான் வில்லன் ரோல் நடிச்சிருக்கேன், படம் ஃபுல்லாகவே வருவேன் சார் நான். படம் இன்னும் ஒரு 20 டேஸில் படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படம் வந்துச்சுன்னா எனக்கு அநேகமாக ஒரு லைஃப் கிடைக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் சார், அது நிச்சயமாக எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சத்யராஜ் சார் சொன்னார். அப்படி வச்சுங்களேன். அதுக்கு பிறகு இன்னொரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் பேசிக்கிட்டு ஒரு 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். சத்யராஜ் சாரும் அவர் பைக்கில் தானே வந்திருந்தார், சிவகுமார் சார் பார்த்து பேசிவிட்டு அவரும் கிளம்பி போயிட்டார். 20 நாள் கழித்து 100வது நாள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரிவியூலேயே நான் அந்த படத்தை பார்த்தேன். ப்ரிவியூவில் பார்க்கும்போதே எனக்கு ஒரு கிரைம் சப்ஜெக்ட்டு மணிவண்ணனில் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அப்படி இப்படி சத்யராஜ் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு இந்த வில்லன் ரோலை, ஏன் ஒன்றா இருக்குது, படத்துலையே தனியாக நிற்கிறாரு சத்யராஜ். அவர் சொன்னது ரைட் தான், டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, டேர்னிங் பாயிண்ட்டாக கட்டாயம் இருக்கும் அந்த படம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. நான் படம் பார்த்தா ஒரு 2 நாள் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 100வது நாள் படம் வந்து கிரைம் சப்ஜெக்ட்டு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காருன்ற மாதிரி பேர் புகழ் எல்லாரும் நினச்சி மணிவண்ணனை பற்றி எல்லாருமே பாராட்டினாங்க. பத்திரிகை விமர்சனங்கள்லாம் ஏன் இருந்தாங்க. படம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கண்டினியூஸ் ஹவுஸ்ஃபுல்லில் படம் ஓடிச்சு. படம் 100 நாள் ஓடிச்சு, 100 டேஸ் ஓடி ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அப்படி வச்சுங்களேன். இப்போ மோகனுக்கு நல்ல பேர், விஜயகாந்துக்கு நல்ல பேர், வில்லனாக நடித்தா சத்யராஜுக்கு, இன்னும் சொல்லப்போனால் இவங்க கதாநாயகர்களை விட மோகனையும் விஜயகாந்தை விட பெரிய அளவில் பேர் சத்யராஜுக்கு தான் கிடச்சி. சத்யராஜ் வந்து வழுக்க தலையோட அப்படியே தலையை தடவிக்கிட்டே அப்படியே ஒரு ஜெர்கின் கோட்டு ஒன்றை போட்டுக்கிட்டு அப்படியே கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு இந்த பேட்டர்னில் வந்து இதாகி எங்கே பார்த்தாலும் சத்யராஜ் சாரை பற்றி பேசினாங்க. சே, அதுக்கு முன்னாடி பார்த்தா பல படங்கள் அவர் நடிச்சிருக்காரு, அவர் பேரே தெரியாது மக்களுக்கு. 100வது நாளுக்கு பிறகு தான் அவர் நேமே தெரியும் வெளியே, ஈவன் இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அப்படி சொன்னால் அவரோட க்ளோஸ் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் அவங்க சைடில் ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். பரவலாக சத்யராஜ்ன்ற பேர் வந்து பட உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரிஞ்சதும், இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சதும், பொதுமக்களுக்கு தெரிஞ்சதும், சினிமா ரசிகர்களுக்கு தெரிஞ்சதும் 100வது நாள் திரைப்படத்திற்கு பிறகுதான். அந்த படம் வந்துச்சு, 100 நாள் ஓடிச்சு. சத்யராஜ் சாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அவர் சொன்னது மாதிரியே இருந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போதே நான் நினச்சேன், சத்யராஜ் சார் சொன்னது சரிதான், இந்த படம் நிச்சயமாக எனக்கு திருப்பு முனையாக இருக்கும், டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குன்ற மாதிரி நம்பிக்கை எனக்கு இருக்குது சார்ன்னு சொன்னார்ல. அதே மாதிரி அந்த படம் மிகப்பெரிய டேர்னிங்காக இருந்துச்சு, படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தீபத்தை அந்த படம் ஏற்றி வச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கு பிறகு மலன்னு ஒரு படங்கள் நிறைய புக்காக ஆரம்பிச்சிருச்சு. காக்கி சட்டை, இதெல்லாம் கமலஹாசன் கூட எல்லாம் நடித்து, அதுபோல் மிஸ்டர் பாரத் ரஜினிகாந்த் கூட பண்ணி வில்லனாக வந்து முதல்ல வில்லனாக நடித்தார். நிறைய படங்கள்லாம் கண்டினியூஸாக ஏகப்பட்ட படம். பிஸியான வில்லன் நடிகர், தமிழ்நாட்டில் பிஸியான வில்லன் நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்படி வச்சுங்களேன். ரஜினிகாந்த் படத்தில், கமலஹாசன் படத்தில் அப்படி வந்து நம்பர் 1 வில்லன் வாஸ் சத்யராஜ் அப்படின்ற அளவுக்கு நிறைய படம் கமிட் ஆயிடுச்சு. கமிட் ஆன உடனே அந்த வாரத்தில் 100வது நாள் படம் ரிலீஸ் ஆன வாரத்தில் ஆனந்த விகடன் பத்திரிகையில் கவர் ஸ்டோரி போடுறாங்க. இவர் அட்டையில் போட்டு கவர் ஸ்டோரி. ஆனந்த விகடனில் வந்து இவர் அப்படியே இந்த மொட்டை தலையோட, வழுக்க தலையோட, அப்படியே அந்த ஜெர்கின் கோட்டை போட்டு அந்த படியில் நிற்கிறது மாதிரி ஒரு அட்டையில் அட்டைப்படத்தை போட்டு உள்ளே இவரை பற்றி ஒரு 5-6 பக்கம் பேட்டி, இவருடைய நேர்காணல் வந்திருக்கு. எனக்கு இப்போ கூட எத்தனையோ வருஷங்கள் ஓடி போச்சு, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்த நேர்காணல், அந்த பேட்டியில் வந்து அவர் சொன்ன அந்த பதில்கள் இருப்பாங்க, என் மனசுக்குள்ள அப்படி இருந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க 100வது நாளில் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டு அப்படி இப்படின்னு வந்து அதுக்கு சத்யராஜ் சார் பதில் சொல்லியிருந்தார். என்னன்னா, சார் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த படம் 100 நாள் ஓடிச்சு, நான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கதை எல்லாரும் சொன்னாங்க, பாராட்டினாங்க, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை அந்த படம் இருந்துச்சு, இதெல்லாம் ரைட், ஓகே, அதில் சந்தோஷம் தான். ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த படத்தில் வந்து மணிவண்ணனை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் சொல்லிட்டார், இந்த படத்தில் வில்லன் ரோலு, இந்த இதில் வந்து கொஞ்சம் உங்கள் கெட்டப்பை கொஞ்சம் லைட்டாக மாற்றலான்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பால்டு கட்டு, வழுக்கத்தலையோடு இருக்கணும்,
ஒன்று, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே மேக்கப் பண்ணிட்ட சொல்லி அவங்க எனக்கு ஷேவ் பண்ணி வழக்கு தெளிவாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ரைட்டு. அதுக்கு அடுத்தது காஸ்டியூம்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஜெர்கின் மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டு ஜீன்ஸ் அண்ட் ஜெர்கின் அதை போட்டுட்டு இது பண்ணியாச்சு. கையில் வந்து ஒரு பிச்சுவா கத்தி மாதிரி ஒரு கத்தியை கொடுத்து இதை வச்சுக்கோங்கன்னாங்க. சரி, ஓகே, ரைட். இதை வச்சுக்கிட்டு மணிவண்ணன் சார் சொன்னார், இந்த மாடியிலேருந்து அப்படியே கீழே வந்து இப்படி வளைஞ்சிருக்கும்ல மாடிப்படி, அதில் வந்து அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலேருந்து கீழே ஓடி வாங்கன்னு சொன்னார். நான் மேலேருந்து ஓடி வந்தேன். ஒரு இடத்துல அப்படி அதை பிடிச்சிக்கிட்டு நில்லுங்கன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ மேலேருந்து ஓடி வாங்கன்னா ஓடி வந்தேன், நடங்கன்னா நடந்து, இந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னா நின்னார். நின்னேன், அவ்வளோதான். நான் வசனம்லாம் ஒன்றுமே பேசலை. அந்த இடத்துல நின்று அப்படி சும்மா வழுக்கு தலையை நான் கையை வச்சு தடவுனேன், அவ்வளோதான். நோ டைலாக். மியர்லி நான் மேலேருந்து ஓடி வந்தேன், ஒரு இடத்துல நின்று தலையை தடவுனேன், அவ்வளோதான். ஜனங்கள்லாம் கைதட்டினாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் வந்து ஆடியன்ஸு, படத்தை பார்த்துக்கிட்டு இருந்த பீப்புள் எல்லாருமே கைதட்டினாங்க. அந்த கைதட்டினாங்கன்னு நான் என்ன வசனம் பேசினா, ஏதாவது நடித்தேன்னா, எதுக்கு கைதட்டினாங்க? அப்போ என்னன்னா, கைதட்டினாங்கன்னா என்னுடைய நடிப்புக்காகலாம் கிடையாது, என்னுடைய நல்ல நேரம் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். நான் நடிக்காமலே கைதட்டினாங்க, வசனம் பேசாமலே கைதட்டினாங்க. வசனமெல்லாம் பேசி அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக வசனம் பேசியிருக்காரு, அருமையாக நடிச்சிருக்காரு அப்படின்னு கைதட்டினாங்கன்னு சொல்லலாம். நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் சும்மா ஓடித்தானே வந்தேன். மேலேருந்து ஓடி வந்ததுக்கு கைதட்டினாங்க, ஒரு இடத்துல நின்னது கைதட்டினாங்க அப்படின்னா, தலை தடவுனது கைதட்டினாங்கன்னா என்னுடைய நல்ல நேரம் அங்கே ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சார் வந்து சொல்லியிருந்தார். இது ஆனந்த உடனில் பப்ளிஷ் ஆச்சு. ஆனந்த உடனில் வரும்போது நான் சத்யராஜ் சார் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக, அறிவாளித்தனமாக அந்த பதிலை உண்மைதான் தானே அப்படின்ற மாதிரி. இதை நான் என்ன சொல்ல போனால், பின்னாடி வந்து ஐயர் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சார் ஆக்ட் பண்ணி மங்கை ஹரிராஜன் டைரக்ட் பண்ணி சத்யராஜ் சார் ஹீரோ. அந்த படத்துக்கு நான் பியரோ. அது பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது சத்யராஜ் சார்ட்டே இந்த மேட்டரை நான் சொன்னேன். சார், ஒரு விஷயம் உங்களுக்கு இது ஞாபகத்தில் இருக்குதான்னு தெரியல, இதை மாதிரி அவர் இன்னும் சொல்ல போனால் அவர்கிட்ட ஏன்னா அது பிறகு ஜேர்னலிஸ்ட்லாம் எவ்வளோ பேர் மீட் பண்ணியிருப்பாரு. அதனால் அவர்கிட்ட அந்த சிவகுமார் சார் நான் மீட் பண்ண போகிற இடத்துல ஒரு பைக்கில் வந்தது, சிவகுமார் சார் பார்க்க வந்த இடத்துல அப்படியே மீட் பண்ணது, இவர் சந்திச்சது, 100வது நாள் படம் எனக்கு டேர்னிங்காக இருக்குன்னு சொல்லி இவர் என்கிட்ட சொன்னது, இந்த விஷயத்தெல்லாம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு சத்யராஜ் சார்ட்டு நான் சொன்னேன் பாண்டிச்சேரியில் பேசிட்டு இருக்கும்போது. அப்போ இந்த ஆனந்த விகடன் பேட்டரின்னு சொன்னேன். ஆனந்த விகடனில் பேட்டி வந்துச்சு, இப்படி நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க அப்படி இப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை. சார், கிட்டத்தட்ட அது என்ன சார் 35 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டரை அப்படியே ஞாபகத்தில் வச்சுட்டு அப்படியே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சத்யராஜ் சார் சொன்னார். இல்லை சார், அது வந்து நீங்கள் சொன்ன அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார். அந்த அந்த சொன்ன வார்த்தைகள் வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப சிந்திச்சு சொன்னது மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு அருமையாக நடித்தேன், மக்கள் வந்து நான் என் நடிப்பு பிடிச்சிருந்துச்சி அப்படின்லாமே சொல்லாமல் என்னோடய நல்ல நேரம் அங்கே ஸ்டார்ட் ஆகிருச்சு. நான் நடிக்காமலே கைதட்டிருக்காங்கல்ல, சும்மா வெறுமனே ஓடி வந்ததுக்கு ஒரு இடத்துல நின்று தலை தடவுனதுக்கு போய் கைதட்டினாங்கன்னா என்னோட குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன, சத்யராஜ் சார் அது பிறகு வண்ணத்திரை பத்திரிகையில் நான் எழுதிக்கிட்டு அப்படி இப்படிலாம் இருக்கும்போது அவரை பேட்டி எடுத்து அப்படிங்கும்போது அவங்க வீட்லேயே போய் பேட்டி எடுக்க போனேன், நுங்கம்பாக்கத்தில் போய் இன்டர்வியூ பண்ணி அப்படின்னா. அப்போ 24 மணி நேரம் படம் அவர் நடிச்சுட்டு இருந்தார். அப்படி வரும்போது அப்புறம் எம்ஜிஆர் அவர் கொடுத்துருந்த கரலாக்கட்டை அதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட வந்து காமிச்சு அதை ஃபோட்டோ எடுத்து கூட வண்ணத்திரையில் நாங்கள் போட்டோம். இது எம்ஜிஆர் கொடுத்த கரலாக்கட்டைன்னெலாம் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், 24 ஹவர்ஸ் அவர் நடிச்சுட்டு இருக்காரு. அப்போ நான் சொன்னேன், சார் உங்கள் ஃபியூச்சர் உங்கள் எய்ம் என்ன சார்ன்னுட்டேன். ஃபியூச்சர் எய்ம் என்ன சார், நம்ம உயரமாக இருக்கோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த உயரமாக இருக்கிறது அதெல்லாம் மைனஸ் ஸ்னீஃபீல்டில். அவர் என்னங்க கிட்டத்தட்ட பணம் வர மாதிரி இவ்வளோ உயரமாக இருக்காருன்னெலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் சொன்னார், அதாவது நம்ம இவ்வளோ உயரமாக இருக்கோம், நமக்கு ஏற்ற நம்ம உயரத்துக்கு இங்கே ஹீரோயின் யார் சார் இருக்குது, யாருமே இல்லை. அதனால் அப்படியே சும்மா அப்படியே வில்லனாவே நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி. அதான் நம்ம கதாநாயகனாக வருவோம் அப்படின்ற மாதிரி கூட அப்போ அவர் மனசுக்குள்ளே நினைச்சாரான்னு இல்லை, ஆனால் வெளியே சொல்லும்போது இப்படி தான் சொன்னார். நம்ம உயரத்துக்கு ஹீரோயின்லாம் இங்கே கிடையாது, அதனால் அப்படியே நம்ம அப்படியே வில்லனா படங்களில் நடிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான், வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த அவர் என்ன சொன்னாரோ அந்த பதில்கள் இதெல்லாம் வந்து இன்டர்வியூ மாதிரி வண்ணத்திரையில் 1 லட்சம் காப்பி வண்ணத்திரை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதை எழுதினேன் அப்படின்னு காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வந்து வில்லனா ஏகப்பட்ட படங்கள் நடித்த பிறகு கதாநாயகனாக வந்து தமிழகத்தினுடைய முன்னணி கதாநாயகனாக சத்யராஜ் வந்து மகத்தான வெற்றி படங்கள் பலவற்றிலும் நடித்து அவருக்குன்னு பெயர் புகழை வாங்கி 20 ஆண்டுகள் பட உலகில் கதாநாயகனாக பெரிய அளவில் வலம் வந்து அப்படிப்பட்டதெல்லாம் சத்யராஜ் சாருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள். அதனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி போய் இப்போவும் சத்யராஜ் சார் வந்து அப்படி படங்களில் நடித்து அப்படின்றதெல்லாம் நம்ம படங்களில் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இப்போவும் ஈவன் நவ் அவர் படத்தில் நடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம்.
அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வரும்போது இன்னைக்கு அப்படி வந்து அவர் படத்தில் நடிக்கிற அந்த காட்சி இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படின்னு இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ தனுஷ் நடிச்சு அப்படின்னு வரும்போது இட்லி கடை படத்தில் கூட அவர் நடிச்சு இப்போ தான் பார்த்தேன், போன வாரம் தான் பார்த்தேன், சத்யராஜ் சார் ஆக்ட் பண்ணி அப்படின்றத அதை பார்த்து அப்போ ஒரு விஷய கட்டப்பாவெல்லாம் நடித்து மக்கள் மத்தியில் பெயர் புகழை வாங்கி அதனால் கண்டினியூஸாக அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்படியே பிஸியான நடிகராக தான் இருக்கிறாரு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சத்யராஜ் சார் வந்து இட்லி கடை நடித்ததை பார்த்துட்டு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து சத்யராஜ் சாரை நான் முதல்ல மீட் பண்ணுறதும் ஆரம்ப கட்டத்தில் 100வது நாள் திரைப்படம் அவருக்கு திருப்பணியாக அமைந்தது அப்படின்ற பற்றியும், அதற்கு பிறகு அவர்கிட்ட பேசும்போது அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னார்ன்றதையும், அவர் எந்த அளவுக்கு படத்துறையில் எப்படிப்பட்ட சாதனைகள்லாம் புரிந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் அப்படின்றதையும், அவருடைய கடந்து சென்ற பயணம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்களை இங்கு நான் உங்களுக்கு முன்னால் கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.